பரிசுத்தர் என்று உயர்வும் புத்தகளால் பார்க்கப்படும் பரிசுத்தம் எங்கள் தந்தையே, பரிசுத்தமான இந்த காலைகளில் எங்கள் அன்பு ஊழியர்கள் தலைவராக எங்களை வழிநடத்தி நாளான காலம் எங்கள் சபையை தனது ஊழியத்தினால் கட்டி எழுப்பிய அன்பு ஊழியருக்கு பிரிவு விவசாரங்களா நடைபெறுகின்ற இந்த நேரத்திற்கு தலைவராக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற தலைவரை தகப்பனை உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு மகனுக்காக உமது சமூகத்திலே வேண்டுகிறோம். ஊழியம் உண்டையது, ஊழியக்காரர்கள் உண்டையவர்கள், பகையை வெயிலாகியும் இடத்திலே நிலவாகியும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன என் தகப்பனுடைய கிருபை சுமார் 43 ஆண்டு காலம் உடைய மகன் திருச்சபைகளிலே ஊழியத்தை செய்யவும் ஊழிய பணிகளை கலங்கரில் நிறைவேற்றவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அடுத்தும் ஆண்டவரே, உடைய மகனுக்கு நீர் ஒரு ஊழிய களத்தை கொடுக்கிறேன், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த இடத்தில் அருமையான ஊழியர் செய்த ஊழியர்களை ஒவ்வொன்றையும் நினைவில் கொண்டு ஆண்டவரே, மீதமுள்ள நாட்கள் நல்ல சுகவலத்தோடு ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்கின்ற உன்னுடைய மகனுக்காக ஊழியத்தை நல்ல சுகவலங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அன்பு ஊழியர் அம்மாவுக்காகவும் உங்கள் சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புத்தியுள்ள செய்தியை கட்டுவாளால் நம்முடைய வேத வசனத்தின்படி அன்பு மகளையும் ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் செய்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தில் தன் கணவனாருக்கு ஏற்க துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து ஊழிய காரியங்களை திறன்பட செய்தார்கள். அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து நல்ல சகோதரத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கின்ற அவரது பிள்ளைகளுக்காக ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஊழியத்தில் இருக்கின்ற அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் தலைமையாக ஊழியத்தில் பயன்படுத்தி அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்யத்தக்கதான பலத்தை கொடும். திருமண காரியங்களிலே அந்த மகனுக்கு கூடி வளர்ந்து கிருபை செய்யும்படியாக ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள அந்த மகனுக்காகவும் மருமகனுக்காகவும் பேத்திக்காகவும் ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நன்மையும் பயப்படாதபடி உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு சமூகத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தலைமை சபையை நடத்துகின்ற எங்கள் செயலருக்காக ஒரு சமூகத்திலே ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசத்தக்கதாக நீர் கிருபையாக காண்கிறோம் ஆண்டவரே. எங்களில் தங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னியும். ஏற்ப இயேசு சுமந்த ஜெபங்களும் இந்த ஜெபங்களும் பரமபிதாவே. அன்பானவர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாகும். 4 ஆண்டுகள் நம்முடைய திருச்சபையில் பணியாற்றி தற்போது நிறைவு செய்த நம் சபை போதகர் இவாஞ்சலிஸ்ட் திரு ஜான் பேபி மற்றும் அவரது துணைவியார் அவர்களை வாழ்த்தி அவருக்கு நன்றியை தெரிவிக்க ஒன்றாய் சேர்ந்துள்ளோம். நம்முடன் இருந்த 4 வருட காலம் அவர்களின் அன்பு, புன்னகையுடன் கூடிய பேச்சு, வழிநடத்தல் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் குடும்பமாக இருந்து நம் திருச்சபையில் பணியாற்றி எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு இது ஒரு ஆசீர்வாத பயணமாக இருக்க அவரை நாம் வாழ்த்துவோம். முதலாவது, சர்ச் கமிட்டி சார்பில் வரவேற்பை வழங்க சபை பொருளாளரை அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பிரிவு விபச்சார பணிநிலைப்பு பாராட்டு விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கும் நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு கமலதாஸ் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தனது சுவிசேஷ பணியை 39 வருட காலம் தென்னிந்திய திருச்சபை குமரி பேராயத்தில் பல்வேறு திருச்சபைகளிலே ஊழிய பணியை நிறைவேற்றிவிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக நம்முடைய கூடல் திருச்சபையிலே திருப்பணியாளராக மேய்ப்பராக இருந்து திருச்சபையை வளர்ச்சியடைய செய்து தன்னுடைய ஊழிய பணியை மொத்தமாக 43 வருடம் நிறைவேற்றி முடித்து இந்த
இந்த பிரிவு உபச்சார பணி நிறைவுள்ளாமல் பல்வேறு இடங்களோடு அமர்ந்திருக்கும் போதகர் இவாஞ்சலிஸ்ட் ஜான் பேபி அவர்களையும் போதகர் அம்மா திருமதி ராஜு அவர்களையும் பிள்ளைகளையும் இங்கு குழுமியிருக்கும் திருச்சபையின் செயற்குழு, கட்டிடக்குழு, கிளைச்சங்கங்கள், ஆலய பணியாளர்கள், இறை மக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் யூடியூப் வலைத்தளங்களில் பல்வேறு இடங்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் யாவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது இனிய குரலால் தேவனை துதித்து பாடியும் தமது பிரசங்கத்தால் அனைவரது உள்ளத்தின் வார்த்தையை இறக்கி வைக்க உதவியும் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒவ்வொருவரும் அந்தந்த காலத்தில் வயதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை அந்தந்த காலகட்டத்தில் பெற நமக்காக ஒவ்வொரு வாரமும் ஜபத்தில் தாங்கியும் உபவாச ஜபம், வீட்டு கூட்டம், கேரளம் மூலம் எல்லாரையும் சந்தித்து அன்போடு விசாரித்து அனைவருடைய கருத்துக்களையும் மதித்தும் புதிய திருச்சபை கட்டுமான பணியில் ஏற்பட்ட பல்வேறு தடைகளை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடித்து இன்று இந்த பிரிவு பிரச்சாரக்காரர்கள் பணிமுறைவு நிறைவேற்றிய திருப்தியுடன் அமர்ந்திருக்கும் போதகர் அவர்களை வருக வருக என்று இருகரப்பி வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களை கருப்பற்றும் விதமாக இப்பொழுது திருச்சபை சார்பிலே சால்வை அணிந்து வரவேற்கிறார்கள். அடுத்ததாக போதகர் அம்மா திருமதி ராஜு அவர்கள் பெண்கள் சென்ற தலைமையாக இருந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். மிகவும் எளிமையானவர்கள். அவர்களையும் இந்த வேளையிலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களை கனப்படுத்தும் விதமாக இப்பொழுது சால்வை அளிப்பார்கள். கடைசியாக இந்த பிரிவு பிரச்சாரக்காவில் பல்வேறு இடங்களோடு உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு ராஜமணி டீக்கனார் அவர்கள் வாழ்த்து வழங்குகிறார். காலத்தின் வழியை கண்டு குறைவாக பேசுகிறதுக்கு முதலிலே பாஸ்டர் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் முன் கூறி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாஸ்டர்கள் நம்முடைய கூட 4 வருடங்கள் இருந்தாலும் அவர்கள் ஆக்கிய பணி மகத்துவமானது. என் கடன் பணி செய்து கடன் ஆண்டவனின் திருப்பணி செய்வதே என்ற ஆண்டவரின் திருவார்த்தையை முன்னிட்டு 4 ஆண்டு ஊழியத்தை மிகவும் சிறப்புடன் நம்முடைய திருச்சபையை செய்திருக்கிறார்கள். முதலாவதாக அவர் செய்த அளப்பெரிய காரியம் என்னவென்றால், ஜோபென்ராம் பாஸ்டருடைய காலத்திலே நாம் சுவரை மட்டும்தான் கட்டியிருந்தோம். மீதமுள்ள பணிகளை எப்படி செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் பாஸ்டர் அவர்கள் நாட்களாகி சபைக்கு வந்தார்கள். அவர்கள் வந்தபோது கல்வி சபையார் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார்கள், எங்களிடம் இருந்த ஒரு நல்ல பாஸ்டரை நீங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அவர்கள் சொன்ன வார்த்தை இப்போது தெரிந்தாலும் அது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நம்மும் அவருடைய செயல்வடிவத்தை நேராக கண்டு கழித்ததினால், அவரோடு இருந்ததினால் நம்மளும் அதை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. அவரை பிடிப்பது மிகவும் கஷ்டம்தான் என்ற நிலையில் ஆனால் அவர் வேறொரு படித்தாளத்துக்கு சொல்ல வேண்டிய காரணத்தினால் நாமும் அவர்களுக்கு விடைபடுத்தி அனுப்ப வேண்டியதுனால் நான் தான் இன்று பிரிவு பிரசாரலாம். முதலாவதாக அவர்கள் சபை குழுவையும் கட்டிடக்குழுவையும் ஒருங்கிணைத்து பணியாற்றியதனால்தான் இந்த காரியம் இவ்வளவு வெற்றிகரமாக முடிந்தது. சில நேரங்களில்
கோபப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய பாசத்தை முகத்தை பார்த்து கோபத்தை அடைத்துக் கொண்டு அன்பாக பேசியே காரியத்தை சாதித்து வருவார்கள். அப்படிப்பட்ட அறிவுடன் நம்முடைய பாசனுக்கு உண்டு. சிரிப்பால் மயக்கின்ற கலை அவரிடத்தில் அதிகமாக உண்டு. அதனால் ஒவ்வொருவரும் அவருடைய சிரிப்புக்கு மயங்கி நாம் அதிகமாக காணிக்கு மேலாக ஒவ்வொரு இதையும் அவருக்கு செய்திருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. நம்முடைய திருச்சபையை ஒரு காரியத்தை அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இது ஒரு புண்ணிய பூமி, இதன் வரலாறு மிக அரிது என்று. உண்மைதான். நாம் இந்த இடத்தை நேசிக்கும் போது இதனால் வர மகிமை நமக்கு அதிகமாகத்தான் இருக்கும். கூடல் மாநகரிலே வந்து இந்த இடத்திலே இந்த அருமையான திருச்சபையை கட்டி இது பல சோதனைகள் வேதனைகள் கண்ட போதும் ஆண்டவரே ஓய்வு வளர செய்திருக்கிறார் என்றால் இதன் பொருள் மிக இந்த இடம் மிக புனிதமான இடம் என்பதில் மாற்றுக்களுக்கு எந்த கருத்தும் இருக்க முடியாது. அதனால் திருச்சபை அப்படிப்பட்ட அந்த திருச்சபையில் இருந்த எல்லா பலப்பட்ட மக்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வழியை ஓங்கி வளர்த்து இங்கு எளிமிகு ஆலயமாக நம்முடைய திருச்சபையை ஓங்கி வளர செய்கிற பெருமை அன்புடைய பாசனுக்கு உண்டு. இரண்டாவதாக நாம் ஒவ்வொரு தடவையும் அதாவது பல காலகட்டங்கள் உண்டு. அதை கண்டிப்பாக விவரமாக சொல்லுவார்கள். இருந்தாலும் கோபுரத்தை முடிப்பதற்கு நாம் 3 லட்சம் ரூபாய் கடனாக இருந்தோம். அந்த நேரத்தில் கூட அதற்கு ஒரு வழியை சொன்னார்கள். கோபுரத்தை நாம் இதை செய்தால் இதை முடித்து விடலாம் என்று அதற்குரிய அந்த நிலத்திற்கு விலையும் பேசி அதற்கு உரிய ஆட்களையும் தேர்வு செய்தார்கள். அப்படியாக நாம் அந்த காரியத்தையும் மிகவும் நேர்த்தியாக ஒரு வருட காலங்களில் நம்முடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி முடித்து ஒரு வருட காலங்களிலே நாம் கோபுரத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இது நாம் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் அவரால் உந்தப்பட்ட ஒரு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று நாம் சொல்ல வேண்டும். மற்றவர் சபைகளும் நம்மளை பார்த்து புறாமை கொள்கின்ற அளவுக்கு இந்த அரண்மனையை நாம் எல்லோருமாக குறிப்பாக கல்வியினர் செயலர் இப்படிப்பட்டவர்களுடைய உழைப்பு நாம் அளக்க முடியாது. அவர்களோடு இணைந்து பாசம் சென்றாலும் மிக அதிகமாக வந்து சொன்னார்கள். இந்த கீயை உண்மையே அவர் சொன்னது 100% உண்மை. காரணம் என்றால் அவரோடு கூட சில இடங்களில் கல்விகளோடும் அவரோடும் நான் பயணித்திருக்கிறோம். ஒன்றியமோடு ஊட்டிக்கிறார் இருப்பார், அல்லது செயலர் இருப்பார், அல்லது கல்விகள் இருப்பார், அப்படி எழுதிக்கிறார் இருப்பார். நாங்கள் 2-3 பேர் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கியவர்களாக இருந்தாலும் எங்களையும் அரவணைத்து சென்று எல்லா காரியங்களும் எங்களோடு ஆலோசித்து நடைமுறைப்படுத்திய அந்த பாசனைக்கு நாம் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது தகாது என்று நான் சொல்வேன். அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்திலே ஒரு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்து இந்த 3 நாட்கள் பெரிய பிரசங்கியாளர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆலய வளர்ச்சிக்கு ஜெபத்தோடு இந்த ஆலய பணிகளை செய்ய ஆண்டவர் முதலில் அந்த 3 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய திருச்சபை மக்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த காரியங்களை செய்து ஆண்டவரை நல்ல கூட்டங்களை இந்த வருடம் கூட சகோதரர் அருள்தாஸ் அவர்களை அழைத்து வந்து 3 நாட்களும் கன்வென்ஷன் கூட்டங்களை மிக சிறப்பாக செய்தார்கள். அது நம்முடைய பணியின் ஒரு சிறந்த அம்சம். இரண்டாவதாக ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை உபவாச கூடுகை. அந்த கூடுகையில் நல்ல பிரசங்கியாளர்கள் ஆட்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் அவரது கடமையை முழு மனதோடு செய்து இந்த அந்த உபவாச கூடுகை ஊழியத்தையும் அன்போடு தாங்கினார்கள். யாரையாவது பிடித்து அதற்குரிய வழிபாசங்களை கண்டார்கள். இன்னும் கோபுர பணிகள் ஒவ்வொரு பணிகளையும் அவர் சொல்லிட்ட ஒவ்வொரு பணிகளையும் நாம் நினைத்திருந்தால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். கடைசி நேரத்தில் ஆலய பணிக்கு காசு இல்லை, கமிட்டியிலும் இல்லை, குழுவிலும் இல்லை. அப்பொழுது அவர்தான் பாசனாக சொல்லுகிறார்கள். திரு மோகன்ராஜ் அவர்களுடைய துணைவியாளரை கேட்டு பார்ப்போம். நாம் எல்லோருமாக சேர்ந்து அவர்களிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்று 4 பேராக நானும் பாசனமோகன் செயலர் இப்படி 4 பேராக அவர்களை அடக்கி அவர்களுடைய நகையை வாங்கி அடமானம் வைக்கத்தக்கதாக அந்த காரியத்தையும் நிறைவு செய்தார்கள். இப்படியாக
கூறுவேன். காரணம் அவர் அந்த எல்லாரையும் சந்திக்க வேண்டும், எல்லா குழுக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடம் இருந்ததினாலே அவர்கள் அதை முழு மனதோடு செய்தார்கள். அது இலங்கை உபவாச குழுவை அதற்கு பெரிய பிரசங்கியாளர்கள் வந்து நம்முடைய கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்தார்கள். அப்படி ஊழியத்திலும் ஜெபத்திலும் அன்பு ஆசன் அவர்கள் நம்மை வழிநடத்தினார்கள். நாம் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தால் உண்மையிலே நம்முடைய திருச்சபையின் பெண்கள் சங்கத்தினுடைய ஜெபம்தான். அன்பு பாஸ்கர் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற சங்கத்தார் வீடுகளை சந்திப்பதிலும் ஆண்டவருக்காக கொடுங்களுக்கு சொல்வதிலும் அவர்கள் தலையால் உழைப்பதிலும் ஜெபம்தான் நமது இவ்வளவு பெரிய ஆலயத்தை நம்முடைய கண்களில் காட்டியிருந்தால் அது மிகையாகாது. உண்மையிலே சொல்லப்போனால் அது ஜெபம்தான். அவர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் ஜெபிங்கள், ஜெபிக்க வல்லவராக இருங்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய சங்கம், காணக்குழு, ஒய்நாட்டு பெண்கள் சங்கம் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை வழங்கி அங்கு பாஸ்கர் அவர்கள் நம்முடைய சேகரங்களும் பரிசுகள் கலப்பட வைத்துள்ளார்கள். அவர்கள் பிள்ளைகளை கண்ணியத்தோடும் இப்படி நடக்க வேண்டும், செல் போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் கையெழுத்துக் கொள்ளாதீர்கள் என்று மிகவும் அவர்களை கண்டிப்புடன் நடத்தியதனால்தான், பிள்ளைகளை ஒழுக்கத்துடன் நடத்தியதனால்தான் உன்னுடைய பிள்ளைகள் பரிசுகள் பெற முடிந்தது என்று கூறி அவர்களை மேலும் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு ஊழியம் செய்த நல்ல காரியங்களை மனதில் கொண்டு நீ வந்தாத நீருடைய போலவும் நீர்ப்பாசனம் தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று ஏசாயா தீர்க்கன் பார்த்தது போல நாங்கள் வெளியே கூட்டத்தின் சபையாக சேர்ந்து உங்களை பார்க்கிறோம். நீங்கள் வாழ்க வாழ்கிற வளக என்று கூறி எனது வார்த்தையை கூறுகிறேன். வணக்கம். இப்போது நம் சபை செயலர் திரு கமலதாஸ் அவர்கள் வாழ்த்து எழுதும். அன்பிற்குரிய திருச்சபையாரே, நமது சபை தோழர் அவர்கள் 4 ஆண்டு காலம் நம்முடன் இணைந்து பணியாற்றி பணி நிறைவேற்றி செல்லவார்கள். தற்போது பேராய முறைப்படியும் வயது உறவு காரணமாகவும் நமது திருச்சபையில் இருந்து ஓய்வு பெற்று செல்கிறார்கள். அவரை வாழ்த்துவது நமது தலையாய கடமையாகும். மேலும் பேராய கடிதத்தின்படி வரும் 9/4/2025 பணி நிறைவு பெற்று செல்லவார்கள். அதோடு பாஸ்கர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் சபை கமிட்டி மற்றும் திருச்சபையின் அனைத்து மக்கள் சார்பில் வெகுவாக பாராட்டி ஓய்வு வாரங்கள் சுகமும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்று சமாதானத்துடன் வாழ இறைவனை வேண்டவும். மேலும் பணி முடியவில்லை, தொடர்ந்து வரும் 1ஆம் தேதி முதல் பள்ளியாடி சேகரத்தில் உள்ள செப்பிட்டாவுரை திருச்சபையில் பணி தொடர உள்ளது. இப்போது திருச்சபையின் சார்பில் அவருக்கு தங்க மந்திரம் ஒன்றை பரிசாக வழங்கும். சபை செயற்குழு உறுப்பினர்கள் செயற்குழு சார்பில் நாங்கள் அவர்கள் இந்த பொருட்களை விசாரிப்போம்.
அவரை வாழ்த்த பில்டிங் கமிட்டி சார்பில் அட்வொகேட் திரு ஜஸ்டின் தாஸ் அவர்களை அழைக்கிறேன். எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் உங்களை வழிநடத்துவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி இருக்கின்றேன். சுமார் 4 ஆண்டுகள் முந்தைய திருச்சபைகளை ஊழியம் செய்து இன்றைக்கு நம்மை விட்டு சொல்லுகின்ற நம்முடைய ஊழியர்களை நான் வாழ்த்துகின்றேன். நான் வாழ்த்துறை வருவதற்கு இப்போது நான் அதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் 2023 டிசம்பர் 29ஆம் தேதியிலே அறிவித்துள்ள காரியங்கள் 2024 டிசம்பர் 29ஆம் தேதி அறிவித்துள்ள காரியங்களில் 2025 எங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட புகழாரங்கள் அநேகம் அன்புக்குரியவர்களே, என்னை பொறுத்தவர்கள் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாவது யாரிடத்தில் அவர் முரண்டு பிடிப்பதில்லை, கோபப்படுவதில்லை. தான் எதை நினைத்தாலோ அதை சாதித்து காட்டியவர். நான் அவரோடு கூட திருச்சபையை சார்ந்த காரியங்களில் நான் அவரிடத்தில் தொடர்பு இல்லாவிட்டாலும் பொதுவாக கடுமையான பணியிலே அவரை நினைத்து செயல்பட்டவர். அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை வைக்க ஆசைக்கின்றேன். இந்த திருச்சபையானது பல போராட்டங்களின் மத்தியிலே உயர்வு பெற்று இன்றைக்கு ஆண்டவர்களுக்கும் ஒரு நல் திருச்சபையாக நாம் அதில் ஆராய்ந்து வருகின்றோம். சாலமோன் ஞானிக்கு ஆண்டவர் கொடுத்தது போல என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்று சாலமோனை வாழ்த்துவது போல இந்த ஆலயம் ஒரு ரசாட்சப்பட்ட ஆலயமாக இருக்கிறது. அதற்கு காரணமாக அமைந்தவர் என்னோடு இணைந்து பணியாற்றி இந்த காரியத்தை சாதித்து காட்டியவர். ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லி என் வாழ்க்கையை வாசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அவர் 2021ஆம் வருடம் வந்து ஒரு வருடம் சற்று அமைதியாக இருந்தார். நான் ஒரு இடத்தில் நெருங்கி பழகியதில்லை. ஆராதனை முடித்து நான் அப்படி முன்னாடி எழுதி சொல்லுவது நீங்களும் கவனித்திருக்கிறேன். ஏனென்றால் ஆலயத்தில் எனக்கு இந்த பொறுப்புகள் இல்லை. பிறகு ஒரு வருடம் கழித்து என்னை ஏழு இருந்தார். இரவு எந்த வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் எனக்கு தெரியாது. எந்த வீட்டில் இருந்தால் அவர் சுமார் 3 மணி 4 மணிக்கு அளவில் இருப்பார். 7 மணிக்கு இருந்தால் 10 11 மணி வரை இருப்பார். ஒரு காரியத்தை திருச்சபை வாழ்வு பற்றினார். எனக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் திருச்சபை காரியங்களில் நான் உடத்தில் வாழ்வுடன் கருத்து சொல்வதே கிடையாது. பல நாட்கள் எப்படி பேசினார், நீங்கள் தான் கல்வியினர். எனவே ஆலய கட்டுமான பணிகளை முன்னிட்டு நடத்துவதற்கு துணிந்து செயல்படுங்கள் என்ற பிள்ளைகளை அதிகாரிகளும் துணிந்து செயல்பட்டு முன்னே வாருங்கள் என்று சொல்லப்படுது. பாதோரின் உருளைக்கு போல கடினமாக என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய சொல்லுவை உங்களோட இருந்து அடுத்த பணியை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அறிவித்து வீட்டுக்கு வந்தால் என்னுடைய இருதயம் பாதோரின் கடினமாக இருந்தேன் போனார். என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இல்லை. பிறகு அவர் என்னை தேடி இருந்தார். சொல்லுவாங்க கைது. அப்போது அவர்கள் இந்த நிலை பேசுகிறேன், எந்த நிலைமை அவர்கள் சொன்னேன். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது, உங்களால் சந்தித்து அதை சீர்திருத்தி சரி செய்ய முடியுமா என்று கேட்கிறது. அது என்னால் முடியும் என்று சொன்னார். சரி, உங்களோடு சேர்ந்து கேட்பதற்கு நான் ஆசைக்கிறேன் என்று சொல்லி 2வது அதை அவர்களுக்கு வாக்கு கொடுத்து என்னுடைய 2 பாவங்களுக்கு திருத்தி போகப்படி இருக்கிறது. 3ஆம் நாள் கேட்டிருந்தார். அப்போது இடத்தில் ஒரு கவலையான காரியத்தை குறித்து சொன்னார். இனிமேல் நான் இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு நான் விருப்பப்படவில்லை. நான் நாட்டுவாய்க்கு செல்ல ஆயத்தப்படுகின்றேன். திருச்சியின் காரியங்களை குறித்து
என்ற இருதயத்திலே நான் நினைத்தேன், இனிமேல் இந்த நல்ல மனிதரை நாம் ஏமாற்றி அவருக்கு விரோதமாக அல்லது அவருக்கு குடும்பத்திற்கு எதிராக செயல்பட்டால் அவர் பாவம் என்று நினைத்து அன்றைக்கு அவருக்கு நான் சத்தியம் பண்ணினேன். அடுத்த கட்ட பணியை நாம் யோசிப்போம். இன்று முதல் நாம் குடும்பத்தை இருந்து நாளைய கட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்த ஆண்டவர் நம்மை எழுப்பி நமக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதற்கு முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்முடைய இருப்பார் என்று அவர் வாக்கு சொல்லி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே ஒரு சில நாட்களில் அவரோடு இருந்து பல திட்டங்களை கேட்கிறோம். அது உங்களுக்கு தெரியாது, பல திட்டங்கள் இது சேர்ப்பதற்கும் தெரியாது. என்னோட கூட அந்த போதகரும் விரோதிக்கிறார்கள் பல திட்டங்கள் நம்மிடத்தில் இருப்பது ஒரு காசும் இல்லை. எப்படி செய்வது, இதை குறித்து காரியங்கள் யார் முன்னிட்டு நடத்துவது, பல கோடி ரூபாய் வேண்டும் என்ற ஆசையோடு பல திட்டங்களை அவர்கள் பேசி ஒரு யோசனைக்கும் ஒரு திட்டத்திற்கும் எந்த எதற்கும் தெரியாமல் அப்படியே செய்ய பல யோசனைகள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, அதன் அடிப்படையில் ஆண்டவர் எங்களுக்கு தந்த உண்மையை ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த அற்புதமான காரியங்களை குறித்து நான் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்வதற்கு அவருடைய கூட இணைந்து செயல்படுவதற்கு கர்த்தர் சித்தமானார். இங்கே நான் முதலில் கூட்டை படித்தேன். ஒரு சில லட்சங்கள் தான் 40 முதல் 60 லட்சங்கள் தான் நமக்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய பண வசதி இருந்தது. நான் போடப்பட்ட அந்த திருச்சபை உறுப்பினர்களுக்கு 113 உறுப்பினர்கள் போடப்பட்ட அந்த நன்கொடை 68,10,000. இதுதான் அந்த பணம். இந்த பணத்தை கொண்டு நாம் கோடிக்கணக்கில் எப்படி நாம் கட்டி முடிப்பது? ஒவ்வொரு நாளாக நாங்கள் சிந்தித்தோம். பூச்சியர்கள் முடிந்தது. அடுத்த கட்டப்படியும் ஆசாரிப்படி தொடர்பு எழுதுவது. உண்மையே ஆசாரியை நாம் கூப்பிட்டு அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கடவுள் தனக்கு சாதகமான நல்ல வேலையாட்களை இருந்தார். நல்ல வேலையாட்களை இருந்தார். அவரை குறித்து நான் கேட்கும்போது கடவுளுக்கு தொடர்பாகும், கதனுக்கு தொடர்பாகும், வெதனீஸ்வருக்கு தொடர்பாகும், இப்படிப்பட்ட பல திட்டங்களை ஆசாரியோடு சேர்த்து திட்டம் போட்டு நாங்கள் பயணித்து ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் கூட நான் யோசித்தேன். இப்படிப்பட்ட செயல்திட்டங்களை நாம் செய்தால் அதை நிறைவாக செய்ய முடியும் என்று நாம் சொன்னபோது நிறைவாக ஏற்றுக்கொண்டார். அவர்களை போன்ற உங்களிடத்தில் என்று கேட்டார். அனைவரும் கொடுத்தார். அதுதான் எனக்கு பிரியமான அன்புடைய திருச்சபையாரே, அதுதான் உங்களிடத்தில் நாம் வைக்கிற ஒரு அதற்கான ஒரு மரியாதை. நம்மிடத்தில் இல்லை எனக்கு தெரியும், நம்மிடத்தில் இல்லை அதிகம் கொடுப்பதற்கு இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் அங்கேயோரியா அவர்களைப் போல கொடுப்பதிலும் ஜெபிப்பதிலும் நீங்கள் உதவினீர்களே, அதை குறித்து நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எல்லாம் உங்களால் ஆயிற்று. நாங்கள் திட்டம் போட்டோம், கேட்டோம், கொடுத்ததும் அந்த திட்டத்தை வாய்ப்பு கொண்டிருக்கும் அங்கேயோரியா மக்களாகிய நீங்கள் இரு வேறுபாடு கருத்துக்கள் இல்லை. இன்றைக்கு அதை குறித்து நான் திருமணத்தில் அழகாக எழுதியிருக்கிறேன். அழகாக எழுது அறியப்படாத சொந்த தீர்மானம் அழிப்படாத பிரச்சனை. இது ஒரு நாள் வழியக்கூடாது. என்னுடைய திருச்சபை மக்களுக்கு நான் கொடுக்கிற அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையின் வேதம் என்ன, அந்த வார்த்தையின் மரியாதை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நான் அழகாக அந்த தீர்மானத்தை எழுதியிருக்கின்றேன். ஒருவேளைக்கு நம்மளுக்கு எல்லாம் இருந்தாலும் இருந்ததற்கு அதிகமாக கொடுத்தீர்கள். போதகர் ஒரு நாள் அந்த திருச்சபையிலே இதற்கு கட்டுமான பணியிலே நன்மையை பற்றி 2 காரியங்களை பேசினார். அது என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. என்ன ஒன்று கேட்டால், நம்ம திருச்சபையிலே ஒரு ஏழை பெண்மணி, ஏழை பெண்மணி, அந்த பெண்மணி குடும்பத்திற்கு ஒன்றுமில்லை. தான் அன்றாட வேலை செய்து கூலி வேலை செய்து குடும்பத்தை பராமரிக்கும், பிள்ளைகளை கவனிப்பதற்கும் பிள்ளைகளை பிடிப்பதற்கும் ஆக செலவினங்கள் அந்த பெண்மணிகளுக்கு அவ்வளவுதான் வருமானம். 6 பேர் வாஞ்சை கொண்ட அந்த பெண்மணி தான் சார்ந்திருக்கின்ற சுய உதவி குழுவில் இருந்து
மனிதன் இருந்ததை விட அதிகமாக போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை ஸ்திரியோ தனக்கு எல்லாவற்றையும் எடுத்து வெள்ளிக்காசை ஒரு வெள்ளிக்காசை அல்லது 2 வெள்ளிக்காசை போட்டாள் என்பதைப் போல தன்னுடைய மகள் ஓரிடத்தை ஆலயத்தை கட்டி அழகான ஒரு ஆலயத்தில் ஒரு பங்காளியாக இருக்கிறார்கள். அதை மறக்கிறார். இன்னும் ஆயிரம் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை நாங்கள் பாசத்தோடு யோசித்து அவர்கள் செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய பாசம். இப்படி ஒரு அழகான ஆலயத்தை கட்டுவதற்கு நான் எந்தெந்த ஆலோசனைகளை சொல்லுகிறேனோ அந்த ஆலோசனைக்கு நான் சொல்வதே கிடையாது. நமக்கு பொருளாதாரம் இல்லையா? அப்பொழுது இதை குறித்துள்ள எனக்கு தீர்க்கமான முடிவு இருந்தால் எருசலேம் தேவாலயத்தில் நேர்த்தியாக அழகாக கட்டப்பட வேண்டும். பல நாட்களில் இரவும் பகலும் தூங்காமல் என்னுடைய சிந்தனை எப்படி எருசலேம் தேவாலயம் சீராக சிறப்பாக நேர்த்தியாக முழுமையாக கட்டப்பட்டிருந்ததோ அண்ணன் என்னும் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக சென்றிருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய தேவாலயத்தை நான் எப்படி செய்வது, எப்படி கட்டுவது, அதன் வடிவமைப்பு என்ன, அதன் உள் கட்டமைப்பு என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டே ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டே என்னோடு நம்மோட கூட வேலை செய்த ஆசாரியர்கள் சொல்வது, இந்த இடத்தில் இந்த காரியத்தை நாம் செய்தால் எப்படி இருக்கும், இந்த இடத்தில் இந்த காரியத்தை நாம் செய்தால் எப்படி இருக்கும், இந்த இடத்தில் இந்த பொதுமான பணியை நாம் செய்தால் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் வீட்டில் சிந்தித்து அதை நாம் வாசகத்தில் சொல்லி ஆசாரியர்கள் அறிவுறுப்படி அழகான வேலையை நாம் செய்திருக்கிறோம். சும்மாவும் அறையில் ஒரு ஆசாரியரின் திருத்தமான முடிவு கிடையாது. ஆசாரியத்தை கேட்டு என்னுடைய சிந்தனை என்னுடைய மனதில் இருக்கிற விருப்பம் இது, இந்த விருப்பத்தின் அடிப்படையில் உங்களால் அந்த காரியத்தை செய்வதற்கு முடியுமா என்று கேட்டு அவர்களுக்கு நாங்கள் முடிவு இப்படி நாங்கள் உருவாக்கின தேவாலயம் ஆழ்ந்த பகுதி இருக்கிறது இல்லையா? ஆழ்ந்த பகுதி அப்படிதான் பாருங்கள். இதெல்லாம் கடினமான வேலைகள் வேலையை செய்தால் நாம் காலையில் போட்டு பத்தியம் வந்துவிடும். அந்த நாள் பத்திரம் வேலை பார்க்கும்போது எந்த வேலையும் தீர்க்கமாக இருக்கிறது. ஆசாரியத்தில் நம்ம போகக்கூடாது. எந்த வேலையை 7 பேர் இருக்கிறீங்க, எந்த வேலையை செய்து தீர்க்கிறீர்கள் என்னதான் போகக்கூடாது. ஆசாரியர்கள் அமைதியாக இருக்கிறது சொல்வார்கள். இப்படி அவர் பல நாட்கள் பல ஆலோசனை பல ஆட்களை சீராக சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் ஒரு நாள் எந்த கவலைகள் மனத்தில் அல்லது போராட்டமான பரிசுத்தமான இடம். யாருக்கும் எந்த விதமான ஒரு புறாமையான கருவி இருக்கும். அதே நேர்த்தியான ஜன்னல் பெல்ஜிங் கிளாஸ். இந்த பெல்ஜிங் கிளாஸ் போவதற்கு நமக்கு ஒரு காசு கிடையாது. அதன் 5 லட்சம் இதையெல்லாம் நம்ம வெளிச்சமையை பார்த்து அதை நேர்த்தியாக நாம் செய்திருக்கின்றோம். சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கடவுள் தன்னுடைய மகன் மூலமாக கட்டித்தர ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். பரிசுத்த பவுல் சொல்லுகையில் என்னுடைய வாழ்வில் சிறப்பான ஒரு நாட்களை என் ஊழியர்களுக்கு காரணங்களை நான் செய்திருக்கின்றேன். வாழ்வோ தாழ்வோ உயர்வோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ இவைகள் எது இருந்தாலும் என் ஊழியத்தை பிரிக்காத பவுல் சொன்னது போல நம்முடைய ஊழியருக்கு எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் அவருடைய வாழ்வும் சுக வாழ்வாக சீக்கிரத்தில் அவருடைய சுக வாழ்வு இன்னும் துளிர்த்து அவருடைய அறுப்படையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அவரை வாழ்த்துவோடு சங்கீதக்காரன் தாவத்து சொல்கிறார், ஆண்டவரே என்னை கண்மணி போல என்னை காப்பாற்றுவோம் என்று சொன்னது போல அங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி உன்னை நான் காப்பேன், உன்னை வழிநடத்துவேன், நீ போகுமெல்லாம் நான் உன்னை கூட இருந்து உன்னை ஏற்பேன், தப்புப்பேன், உன்னை நிலைநிறுத்தேன் என்ற வாழ்த்தி என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். இப்போது கட்டிடப்பட்ட சார்பாக நாங்கள் நமக்கு எது செய்ய வேண்டும் என்று யோசிக்கவில்லை. கட்டிடப்பட்ட வாசல்கள் நம்மிடத்தில் கொண்டு கடற்கரை ஏதாவது ஒரு சின்ன காரியம்
இன்வெர்டர் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு இருந்தோம். இப்பொழுது நம்முடைய கஷ்டர் அவர்கள் நம்முடைய வாசகர்களுக்கு பொன்னாடை போட்டி அறிவிப்பார்கள். சுரேஷ்குமார் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் நிறைய போதவர்களுக்கு ஏழ்மையான பரிசோதனை கொடுப்பார்கள். அதை போட்டார் சுரேஷ். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஊழியப்பணியிலே சுமார் 43 வருடங்கள் நம்முடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து தன்னுடைய திருமண வாழ்வை முன்பு ஒரு சிறப்பான போதகரமாக இருந்தவர் நம்முடைய போதகரின் அன்பு மனைவியாளர்கள். கட்டட பணிகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்களை எண்ணெய் கொடுத்து நன்றாக நீர் போட்டு எனக்கு எந்த தினந்தோறும் தருவார்கள். அதை எனக்கு தந்ததுனால சொல்லவே முடியாது. இப்பொழுது நாங்கள் கண்டலாம் மோகன்குமாரி அவர்களும் பல நாட்கள் பல மணிகள் இரவு 12 மணி வரை இந்த கணக்கை முடிப்பதற்கு பல நாட்கள் இருந்தோம். 2 தடவை 3 தடவை டீ கொண்டு தருவார்கள். அப்படி யாரும் எந்த இடம் பார்க்கவில்லை. சூடு தண்ணி தந்து டீ கொடுத்தது அப்படி உபசரிப்பதில் ஒரு சிறந்த பண்படி ரொம்ப ஏழ்மையாக கடவுள் நமது மகனுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்வின் சிறந்த பரிசு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். புகழ்பட்ட ஒரு வாழ்க்கை மனப்பான்மை, ஏழை, இரக்கத்தோடு பேசுவது, பொறுமையோடு பேசுகிற அன்பு போதகமானவர்களையும் நான் இந்த நாளில் வாழ்த்துகின்றேன். இப்போது சுஜி நடராஜன் அவர்கள் அம்மா அவர்களுக்கு கொண்டாடி போட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு கிடைக்கும் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பை நாங்கள் கொடுக்கிறோம். இப்பொழுது சுஜி நடராஜன், விமலா அரசு இருவரும் சேர்ந்து இந்த அன்பளிப்பை கொடுப்பார்கள். விமலா அரசு வரவில்லை என்றால் சுஜி நடராஜன் அன்புக்குரியவர்களே, தேவ சமாதானம் என்றும் நிறைவாய் எப்பொழுதும் நம்முடைய கூட திருச்சி மக்களோடு நிறைவாய் தங்கட்டும். அதோடு நம்முடைய உயிரவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய சுக வாழ்வு எப்போதும் சுகமாயிருக்கும். அவருடைய துணையார், அன்பு குடும்பங்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் அனைவரும் சிறப்பாக ஆண்டவர் நாட்டு வழியிலே எப்போதும் அமைதியாக நிறைவாய் அவருடைய வாழ்வு எப்போது இருக்கிற வாழ்க்கை கட்டடப்படும் சார்பில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சங்கங்களுடன் இணைந்து அவர் ஆற்றிய பணிகள் பல. முதலாவது சண்டே ஸ்கூல் சார்பில் சண்டே ஸ்கூல் செயலர் மிஸ்டர் தேவ பிரசாத் வாழ்த்துவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய்
தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை என் சபையில் சங்கங்களில் நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தோடு 4 ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்துகிறீர்கள். எங்கள் ஆலயத்தை விட்டு சென்ற எங்கள் ஆலய நிலைகளோடு வாழ்ந்து தங்கள் முடிவுகளை இறைவனுக்கு தொண்டு செய்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை மூலம் வாழ்த்துகிறோம். நீங்கள் எங்கள் ஓய்வு நாள் பாடசாலைக்கு ஆற்றிய தொண்டுகள் அன்று மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலோசனை வழங்கியது போல நீங்களும் எங்கள் சபையில் ஓய்வு நாள் பாடசாலையில் பொறுப்பாளர் ஆசிரியர்களுக்கு சிறப்பாக செயல்பட பல அறிவுரைகளை வழங்கினீர்கள். மேலும் பரிசுகள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் எங்களை நல்ல முறையில் ஊக்கப்படுத்துகிறீர்கள். மேலும் ஒரு மேய்ப்பன் சரியாக அமையவில்லை என்றால் ஆடுகள் சிதறி ஓடிவிடும். அதுபோன்று நீங்கள் ஒரு அன்பான போதகராக இருந்து குறிப்பாக சிறப்பு பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை காட்டி அவர்கள் செய்யும் குறும்பை நீங்கள் ரசித்து அவர்கள் எங்கள் போதகர் என்று யாருக்கும் தரமாட்டோம் என்று சொல்லும் வகையில் நீங்கள் சிறுவர்களிடம் நீங்காத இடம் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் செய்யும் தவறுகளை உணர்த்தி அறிவுரை கொடுக்கிறீர்கள். காலை ஆராதனை பிள்ளைகள் ஓய்வு நாள் பாடசாலை மற்றும் பக்தி மேற்செல்வம் குறித்து பசியோடு இருப்பார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் பாக்ஸ் மற்றும் டீ ஸ்நாக்ஸ் உணவை ஈடுபடுத்தி ஏதாவது ஒரு வகையில் ஆயுதப்படுத்தி கொடுத்தீர்கள். மேலும் ஒரு தீமத்தையும் பக்தியை வளர உறுதுணையாக இருந்தது அவருடைய பாட்டி தேவிசார் மற்றும் தாயார் எண்ணிக்கையார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நமது போதகர் நமது ஆலயத்தில் உள்ள சிறு பிள்ளைகளை சிறு வயதினுடைய பக்தியை வளர நமது போதகர் கொடுத்த ஆலோசனைகள் முயற்சிகள் அனைத்தும் நம் ஆராதனையில் அதனை கண்கூடாக காண முடியும். ஆராதனையில் சீக்கிரம் வருபவர்களுக்கு தெரியும். நம் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்தவுடன் பிள்ளைகள் உலகாப்படையை ஜபிப்பது மற்றும் பைபிள் வேதாகமங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் வேதாகமங்களை வாசிப்பது போன்ற சிறந்த குணங்களை சிறு வயது கொண்ட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி பல நன்மைகளை செய்த உண்மை வாழ்க்கை வயதிலே இருந்தாலும் உங்கள் ஓய்வு காலம் மற்றும் அடுத்த பணிக்காலம் சிறப்பாக அவருடைய ஓய்வு நாள் பாடசாலை சார்ந்தவர்களை இடைநிறுத்தி எழுதுகிறோம். உபாகம் 26:19 நான் ஒன்று படித்த எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வசனத்தின்படி உண்மை தேவன் புகழ்ச்சி அடைய செய்வார் என்று வாழ்த்து கூறிய வாழ்க்கையை வைக்கிறேன். நன்றி. இப்போது பெண்கள் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க சார்பில் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க செயலர் திருமதி சுமித்ரை குமாரி வாழ்த்துரை வழங்குகிறார். எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு என் இனிய நன்றி ஸ்தோத்திரம் எடுத்துக் கொள்கிறேன். இப்போது கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க சார்பில் இந்த வேளையில் ஒரு சில வார்த்தைகளை கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தில் நம்முடைய போதகர்கள் வந்து எங்கள் ஆசிரியர்களுக்கு எப்படி பாடம் எங்கள் பிள்ளைகளுக்கு எழுத புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுக்க அவர்கள் சிறந்த அறிவுரைகளை ஒவ்வொரு வாரமும் எங்களோடு இருந்து வகுப்பு துவங்கும் நேரங்கள் முடியும் வரை
இப்போது பாடல் குழு சார்பில் மிஸ் வினோதி ஜபா வாழ்த்துரை வழங்குவார். நமது திருச்சபையில் 4 ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெறும் அன்பு போதகரை பாடல்கள் சார்பாக வாழ்த்தி இதோ சில வரிகள். அருமனை மண்ணின் அருமை மைந்தனே, தேவின் செல்வமும் தந்த 3வது முத்தான பெருமை புதல்வனே, பிறக்கும் வளர்க்கும் பிறர் கண்டு மனம் நிறைந்து வாழ்த்திய அன்பரே, எங்கள் அனைவருக்கும் நண்பரே, 43 வருட பணி அனுபவத்தில் 13 சபைகளில் முத்தாய் பணி மேற்கொண்டு சிறப்பு பெற்றீர். நீர் பல திருச்சபைகளில் திறம்பட செயல்பட்டீர். மனம் அழிவெற்றீர், அதன் பலம் பெற்றீர். ஆன்மீகத்தை அரவணைத்தீர். பிறர் நலம் பெற வாழ்வடைத்தீர். எங்கள் திருச்சபையில் நீர் 4 ஆண்டு பணியாற்றினீர். செவ்வேனை சீரோடு எங்களை கப்பிய பாதையில் தினம் நடத்தினீர். உமது குரல் சில நேரங்களில் கோபப்பட்டும் சில நேரங்களில் குணம் கொண்டும் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கியும் நொறுங்க வேண்டிய நேரம் நோகாமல் நொறுங்கியும் வெட்ட வேண்டிய இடத்தில் வெட்டியும் ஒட்ட வேண்டிய இடத்தில் ஒட்டியும் பதுங்க வேண்டிய இடத்தில் பதுங்கியும் பாய வேண்டிய இடத்தில் பாய்ந்தும் வேறுபாடு பாராமல் வெறுப்பும் காட்டாமல் அனைவரையும் அணைத்து சென்றதையே நான் கவனிக்க தவறியதில்லை. அன்பரே, போதகர் பணி பொறுப்பான பணி. நாட்டை வீட்டை தன் நலத்தை அர்ப்பணித்து ஆண்டவரின் அர்ப்பணி செய்தீர். நீர் நெஞ்சில் பாரத்தோடு வாழ்வில் தோல்வியோடு கண்ணில் கண்ணீரோடு நடையில் வளர்ச்சியோடு ஆலயம் வந்த எத்தனை மனிதர்களை உன் வார்த்தைகளால் இறையருள் பெற செய்தீர். அதை அனுபவித்தவர்க்கே தெரியும் அருட்கொடையாக. பெருந்தகையே, எளிமை நேர்மை உண்மை வெறும் வார்த்தைகள் இல்லை. நீர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகளே. இயேசு என்றால் யார் என்று தெரியாத அத்தனை மக்களுக்கு போதகம் பண்ண எத்தனை மிஷனரி அனுப்பியும் ஆதரித்தேன். உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி படுக்க பாயின்றி வறுமையில் வாடி வாழ்விழந்து நின்ற வட இந்திய மக்களை வைரமாய் ஜொலிக்க வைப்பது உமக்கும் பங்குண்டு. ஓயாத கடலுக்கு ஓய்வேது, நிற்காத காற்றுக்கு முடிவு ஏது, மலர்ந்து நிற்கும் மலர்களுக்கு இடிவு ஏது. இயற்கை ஒரு நாள் ஓய்வெடுத்தால் என்னவாகும் இவ்வுலகு? அன்பு போதகரே, பணி நிறைவு என்பது உம் வயதிற்கே தவிர உம் பணிக்கு அல்ல. வயது என்பது உம் உடலுக்கே தவிர உமது உள்ளத்திற்கு அல்ல. உம் மாற்றம் இத்திருச்சபையில் மட்டுமே தவிர உம் போதகத்திற்கு அல்ல. நீர் உடலிலும் உள்ளத்திலும் வாழ்விலும் வளர்ச்சியிலும் சிந்தனையிலும் நாட்டிலும் வீட்டிலும் நட்பிலும் உறவிலும் அருளிலும் போதகத்திலும் வாழ்வின் எல்லா நிலையிலும் சீரும் சிறப்பும் பெற்று மனைவி மக்கள் மருமக்கள் பேரன் பேத்தி என்ற உறவோடு பெருவாழ்வு வாழ்வீராக என்று வாழ்த்த வயதில்லை. ஆதலால் வணங்கி செல்கின்றேன். நன்றி. இப்போது பாடல் குழு ஒரு சிறப்பு பாடலுடன் போதகரை வாழ்த்துவார்கள்.
இப்போது திருமலைப்பள்ளி பக்தி முயற்சி சங்கம் மற்றும் பாடகர்களும் இணைந்து நம் போதகருக்கு ஒரு சிறப்பு பரிசினை வழங்க இருக்கிறார். அனைத்து டீச்சர்ஸும் முன்னாடி வர அழைக்கிறேன். சந்தேஷம் எல்லாரும் தொடர்ந்து பெண்கள் சங்க சார்பில் திருமதி அருள்மேரி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நான்கு ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபையில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு இன்று பிரிவு சார்பாக கலந்துகொண்டிருக்கும் நம்முடைய திருச்சபை போதகர்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எங்கள் பெண்கள் சங்கத்திற்கு தலைவராக இருந்து எங்கள் பெண்கள் சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். எங்கள் பெண்கள் சங்கத்தில் கிடைக்கின்ற நேரத்தில் அவர்கள் வந்து ஜபத்தோடும் சாட்சியோடும் வழிநடத்தி வருகிறார்கள். நாங்கள் பெண்கள் சங்கத்தின் 4 மணிக்கு இங்கு வந்தவுடன் எல்லாரும் வரவில்லை என்றால் கொஞ்சம் நேரமாகவும் ஜபத்திற்கு கொஞ்ச நேரம் இங்கு சத்தம் கேட்கவில்லை என்றால் அவர் உடனே வந்து எங்களை பார்த்து என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் எல்லோரும் வரவில்லை 8 பேர் தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வோம். அப்படி எங்களை நல்ல வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பெண்கள் சங்கத்தில் இந்த வருடம் ஆட்கள் குறைவு. அப்போ நாங்கள் கேட்போம், இப்படி ஆட்கள் குறைவு ஃபர்ஸ்ட் எல்லா இடத்திலும் அறிவிப்பில் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னால் அவர் எங்கள் இடத்துக்கு என்ன சொல்லுவார் என்றால் எல்லோருக்கும் வேலை உண்டு என்று சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் அவர் சொல்லுவது என்னன்னா நாங்கள் நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் என்று சொன்னால் அது இன்னாருக்கு இந்த நேரத்தில் இந்த வேலை என்று அவர் சொல்லி விடுவார். அப்போ யாருக்கு எந்த நேரத்தில் என்ன வேலை என்று கேட்டாலும் அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்படி அவருக்கு எல்லாரும் எங்களிடத்தில் சொல்லி சிரித்து சமாளித்து விடுவார். அதிலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பெண்கள் சங்கத்தில் ரூபாய் 5 இப்படி வட்டிக்கு கொடுக்க வேண்டும், அங்கே திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னாலும் அதுவும் எல்லாம் நடக்கும், எல்லோரும் தருவார்கள் என்று சொல்லி கொண்டுவார்கள். அப்படி எங்கள் பெண்கள் சங்கத்தை எல்லா வழிகளிலும் ஒரு குறைவும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் பெண்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய பரிசை அவர்களுக்கு திருமதி சரோஜினி அவர்கள் திருமதி ஜோலி ஐசன் அவர்கள் அடுத்தபடியாக எங்கள் பெண்கள் சங்கத்திற்கு தலைவியாக இருந்து எங்கள் பெண்கள் சங்கத்தை சிறப்பு ஆலய உடன்படியாக வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப நன்றி. கடவுள்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கலாம். கடவுளுடைய சமூகத்திலே அவங்க கூடும்போது நம்ம நினைத்துக் கொள்ளலாம். இது அடுத்த ஒரு திருச்சபை என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நினைத்தும் பார்க்கவில்லை. அப்படி வருமானம் எனக்கு தெரியும். இதெல்லாம் தேடி போகிறதும் அப்படில்லை. எனக்கு ஒரு காரியத்துக்கு பொருளோடே போகிறதில்லை. நான் வெளியிலிருந்து சேர்த்து போகிறதை
தொடர்பு கொண்டேன். அப்போ சொன்னார், உங்களுக்கு ஆர்டர் நாங்கள் வந்தாலும் கேட்டார். இல்லை நாங்கள் இந்த உங்கள் கல்யாணத்துக்கு நம்ம எல்வி தாசனுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்த அவரோட சொன்னார், உங்களுக்கு ஒரு சபை போட்டு அப்படின்னா நாம் இல்லையே மாஸ்டர், அதற்கு என்ன வந்து தெரியாது சர்ச் போட்டுவிட்டேன் எங்கேன்னு கேட்டு அப்புறம் செக்ரட்டாவை சொன்னாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இன்னும் வரல. நேற்று தான் அதனுடைய நம்பிக்கை உறுதியாகிட்டேன். சேர்ப்போது சொல்லும்போது சாயங்காலம் கூப்பிட்டு ஆர்டர் வச்சுருந்து என்ன ஆர்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் செக்ரட்டாவுக்கு ஆர்டர் வச்சுருந்து அதனால் வந்து வாங்கினேன்னு நான் சரி வெளியே இருந்தேன். அப்போ நான் நாளைக்கு வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதனால் எனக்கு போய் ஆர்டர் வாங்கணும். மற்றபடி அவர் சொன்னப்போ தான் எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா மற்றபடி உள்ள லிஸ்ட்டில் போடுவாங்க, அது மாறலாம். சில சர்ச்சஸில் அவர் கேட்டு எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் போடக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை அவர் வேண்டாம், வேறு யாரையாவது வேணாம் போடுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் நினச்சதை தான் இதான் மாறும் என்று நினைச்சபோது அப்படி இல்லை, ஆர்டர் வந்துருக்குன்னு சொன்னார். நிறைவு தான் அவருடைய பணியை மற்றபடி எந்த விதத்திலேயாவது செய்ய வேண்டும் என்று பயிற்சி இருந்தார். நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிப்பேன். நீங்கள் தந்த பொருட்கள் ஒரு கஷ்டத்தோடு தான் இதை உருவாக்கிட்டீங்க. உள்ளத்தினால உருவாக்கல, இல்லாததிலிருந்தும் உருவாக்கின்றது நம்ம மகிழ்ச்சி. கட்டிட கம்பெனி ஆட்டத்திற்கு நான் நன்றி கொடுக்கிறேன். ஒரு பெரிய பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. மற்றபடி எல்லா சங்கம் இணைந்து செய்தது ஒரு பெரிய சந்தோஷம். சபை சார்பில் சபை சேர சொன்ன அந்த வார்த்தைகள் நாளைக்கிழமையிலே 4 மணிக்கு வாங்க, இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க. என்னோட சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு போய் வீடையை பார்த்து இடத்தையும் பார்த்து பார்த்தா என்னுடைய சொந்த ஊர் வந்து அருமனையெல்லாம் நான் பிறந்தேன். அப்பா அம்மா எல்லாருமே அங்கே உள்ளவர்கள் தான். ஆனால் சொந்த ஊரில் இடம் இருக்குது. அண்ணன் பிள்ளைங்கள்லாம் வீடு போட்டுருந்தாங்க. நான் வீடு போனோட என்னுடைய விடை தனியாக இருக்குது. அப்போ அங்கே வீடு போடணும்னா வீட்டுக்கு அங்கே போடணும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருப்போம் அப்படின்ட்டு ஒரு கருத்து வந்து அதனால் காலையை வாங்கலாம், யோசிக்கலாம். ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு செய்யலாம், ஒரு வீடு வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் இருந்தேன். உலகநாமலில் வசதி பண்ண முடியாத எல்லாருக்கும் வசதி இருக்குது. 4 மணிக்கு வேலை ஒன்றும் இல்லை இல்லையா? எல்லாரும் சந்தோஷமாக போகலாம், சந்தோஷமாக போய்க்கலாம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டோம். 347வது பாடல் 4 பாடல் 347 சபை நஷ்டிப்பாளர். அந்த பாட்டு 1 கடைசி சரணம் மட்டும், 1 கடைசி சரணம் மட்டும். கொஞ்சம் தீவு ஒரு கொள்கை செய்யப்பட்டது. மத்தியானம் ஆயிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக உங்கள் உடனடியாக கட்டிட சபை நடைபெறும். அதில் காரணம் Thank you.
அன்பான இந்த கிறிஸ்து சபை கூட என்ற பெயர் கொண்ட இந்த சபை 205 சபை நாள் விழாவை கொண்டாடி 206வது சபை நாளுக்குள்ளே வருகிறது. ஆண்டவரே, அன்றைய முன்னோரை நாங்கள் நினைக்கிறோம், இதனுடைய ஸ்தாபகரை நாங்கள் நினைக்கிறோம், இதற்காக உழைத்த செய்த எல்லாரையும் நினைக்கிறோம். முன்னாள் நீக்கன்மார், செயலர்கள், சொல்பாறு செயல்பட்ட எல்லாரையும் நினைக்கிறோம். அப்படியே தியாகங்கள் நிறைய நினைக்கிறோம், அப்படியே சுபங்கள் நிறைய நினைக்கிறோம். ஜபங்களாலும் தியாகங்களாலும் நிலைநிறுத்தப்பட்ட இந்த திருச்சபை, இந்த இடம் ஒரு பெயர் பெற்ற இடம். இது கடவுளுடைய வார்த்தை சொன்ன இடம். அன்றைக்கு இந்துவாக இருந்து மந்திரவாதியாய் இருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓலைப்பதை கட்டி ஆராதனை தொடர்ந்த இடம். கல்வி ஸ்தாபனமாய் செயல்பட்ட இடம், ஆலயமாய் செயல்பட்ட இடம். வளர்ந்து வளர்ந்து 205 ஆண்டை கண்டுவிட்டது. ஆண்டவரே, இந்த இடத்தில் எழுப்பப்பட்ட இந்த திருச்சபைக்காக நன்றி கொள்கிறோம். இதிலே வருகிறவர்கள் சமாதானம் அடையணும், ஆறுதல் அடையணும், மீட்கப்படணும். இதிலே வருகிறவருடைய வியாதிகள் குணமாகணும், சந்தோஷங்கள் கிடைக்கணும். சபையில நிறைய குழந்தைகளை தந்திருக்கிறப்பா, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஓடி விளையாடி எதிர்காலத்திலே சபைகளுக்காக தூண்களாக விளங்கும் போது இன்னும் பெருத்த வளர்ச்சி காண ஆரம்பித்தார். சபையினுடைய செயலர், கணக்கர், ட்ரெஸரர், டீக்கன்மார், டீக்கனர்ஸ், சபையினுடைய ஆதீன அங்கத்தினர், இப்போது கல்லூரி கரஸ்பாண்டன்ட், இன்னும் ஆண்டவரே கட்டிட குழு உறுப்பினர்கள், உயிர்நாட்பள்ளி செயலர், கணக்கர், அன்பான டீச்சர், சில பிள்ளைகள், பக்திமை சங்க செயலர், கணக்கர், பக்திமை சங்க டீச்சர்ஸ் பிள்ளைகள், பாடகுழு அங்கத்தினர்கள், பாடகுழு ஆசிரியர் ஈஸ்வர், இன்னும் ஆண்டவரே பெண்கள் சங்க செயலர், கணக்கர், பெண்கள் சங்க அங்கங்கள் எல்லா அங்கங்களையும் ஆசிரியர், ஆலய பணி செய்த அருமையான அம்மா ராஜம்மாள் அவர்களை ஆசிர்வதியும், டார்வின் தம்பியை ஆண்டவர் ஆசிர்வதியும். இந்த சபைக்காய் உழைக்கிற கொடுக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும். சபை மாறாலும் படுத்திருந்து என்னோடு உள்ள அன்பினாலும் உறவினாலும் காத்திருந்து இவர்களை செய்திருக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் டெல்லியில் இருக்கிறார்கள், அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்கள் ஆலயத்துக்கு ஆற்றிய தொண்டுகள் நிறைய அவருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். மும்பையில் இருக்கிறார்கள், சென்னையிலே எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. பல்வேறுபட்ட இடத்தில் வாழும் அத்தனை பேரோடு உடையிடும். இந்த நிகழ்வு உங்களுடைய பிரச்சனை இருந்தது. இதை கொடுப்போடு இதை ஒருங்கிணைத்து செய்த திவ்யா சில பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதி. தொடர்ந்து ஆண்டவர் கிருபையாய் காத்துக்கொண்டு ஆண்டவரே 1ஆம் தேதியிலிருந்து இந்த திருச்சபைக்கு வந்து நல்ல பணி ஆற்றிருக்கிற திருவாளர் ஜெயராஜ் அன்பான உடைய காலை ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து ஆண்டவர் அருள்பணியாற்ற அருள் செய்யும். அவருடைய பணி சிறக்கவும் அமைதியான மனிதன், நல்ல ஜெபிக்கிற மனிதன், ஜெபத்தோடும் அமைதியோடும் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப கொடுத்தார். ஆண்டவரே, சபைக்காய் கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பம் அத்தனை ஆசீர்வதியும். இந்த சுற்று வட்டத்து மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்கள் பேர் வைத்த அன்பு பெருது, இலக்கங்கள் பெருது, எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து தான் தொடர்ந்து உடைய பிரச்சனை இந்த இடத்துல தங்கட்டும், நம்முடைய மக்களோடு தங்கட்டும். தந்த மோதினம், இன்னும் பரிசு பொருட்கள், சார்பைகள்
இவைகள் எல்லாவற்றும் உடைய மக்களுக்கு திரும்ப கொடுத்தார்கள். இதன் பலனை அதிகமாய் கொடுத்தார்கள். மகிழ்ச்சியோடு செய்தார்கள். தேவ பிரசன்னம் நம்முடைய மக்களை காக்கட்டும். பணமாக தந்த பெண்கள் சங்கம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்கள். அவனுடைய தரிசனப்பட்ட நாளில் மாலையிலே இந்த இடத்தை விட்டு நாங்கள் வீட்டுக்கு செல்ல ஆயத்தப்படுகிறோம். கருணையோட கர்த்தர்களோடு இருந்து எல்லாரும் வந்து எங்களை மகிழ்ச்சியடைய செய்யட்டும். குழந்தைய கருமைக்குள் மறைத்துக் கொள்ளும். அப்பாவின் சமூகம் கொடுக்கப்பட்டது. ஒருத்தரும் வியாதியிலும் துக்கமென்றும் கூட மன நிறைவோடும் சந்தோஷமாய் இருக்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள்ள உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் மகிமையும் மகத்துவமும் இரக்கமும் சமாதானமும் இந்த திருச்சபையோடும் திருச்சபையின் மக்களோடும் திருச்சபையுடைய சபை கமிட்டி அங்கங்கள் அனைவரோடும் எல்லா சங்கங்களோடும் பொறுப்பாளர்கள் அத்தனை மக்களோடும் தூர நாட்டில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் டெல்லி போன்ற இடங்களில் இருக்கிற நம்முடைய மக்களோடும் சபையில் எல்லா குடும்பத்தோடும் அனைத்து மக்களோடும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சேர்ந்து வாரம் கற்றவர்களோடு நன்றி. தீ வந்து